சூப்பர் சூப்பர். தியேட்டர்ல வந்து கண்டிப்பா இந்த மூவியை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரிஷப் ஷெட்டி ஆகட்டும், ருக்மணி ஆகட்டும், அந்த அந்த படத்துல நடிச்ச எல்லாரும் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த கல்லை வச்சு எடுத்திருப்பாங்க அந்த சாமியா. அந்த கல் எப்படி வந்தது, அதை எப்படி அபகரிக்க பாக்குறாங்க அந்த ராஜாக்கள், அப்படி அபகரிச்சா கடவுள் என்ன செய்வாங்க அப்படின்றதுதான் வந்து மெயின். கொஞ்சம் கூட வந்து விஎஃப்எக்ஸ் மாதிரியோ கிராபிக்ஸ் மாதிரியோ தெரியாது. மிகைப்படுத்தி சொல்றது எல்லாமே வர்த் வாட்சிங். அவ்வளோ பட்ஜெட் மூவி எல்லாம் அவ்வளோ அற்புதமா காட்டியிருக்காங்க. மெய் சிலிர்க்கும் சீன்ஸ் எல்லாமே தெய்வீகமா இருக்கு. கண் கலங்கி அப்படியே சாமி கையை எடுத்து கும்பிடுற மாதிரி, கை தட்டுற மாதிரி சீன்ஸ் தான் எல்லாமே இருக்கு. கடைசி வரைக்குமே வந்து வர்த் வாட்சிங் மூவி. எல்லாம் தியேட்டர்ல அதே மியூசிக், அதே வராக ரூபம் சாங் இதுலயே எடுத்துட்டு வந்திருக்காங்க. பெர்ஃபெக்டான இடத்துல கிளைமேக்ஸ்ல எல்லாம் வருது. சூப்பரா முடிச்சிருக்காங்க. ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எட்ஜ் வர்த் வாட்சிங் மூவி. அவ்வளோ நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் ஆகட்டும், டிரெக்ஷன் ஆகட்டும், சச் அ டேலண்டட் ஃபெல்லோ. அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. எல்லா சீன்ஸ்லயுமே சூப்பரா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சொல்லவே முடியாது. சான்ஸே கிடையாது. ரொம்ப நல்ல மூவி. தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் பயமா இருந்துச்சு, கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு. சிவன் பத்தி அந்த சார் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. யார் போட்டாலும் தெரியல, சரியா பார்க்கல. ஆனா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஒர்க்கும் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் வர மியூசிக்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா கேமரா ஒர்க். ஆமா தான் சொல்றேனே, ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கதை அதை எடுத்துட்டு போறாங்க. அந்த கதை செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு எனக்கு தோணுது. ஆனா லென்த் தான் எல்லாம் சொல்றாங்க. ஆனா படம் ஒன்னு பார்க்கும்போது ஒரு சீனும் அடுத்த என்ன வரும் நமக்கு நல்லா இருக்கு. கடைசியில வந்து நம்ம காந்தாவில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு பாட்டு வந்து பாத்தீங்களா, அதே மாதிரி இதுவும் ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு வர மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா எடுத்துருக்காங்க படம். எல்லாருமே பார்க்கணும் மேடம். கண்டிப்பா இந்த மாதிரி படத்தை எல்லாருமே நல்லா பார்க்கணும். இந்தியாவோட சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு ரிஷப் ஷெட்டி. அவருக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் மேடம். இதுக்கு அடுத்த பாட்டு ஒன்று இருக்கு, அதையும் பார்க்கணும். வெயிட் பண்ணணும். 100க்கு 100 இந்த மாதிரியும் கொடுப்பேன் மேடம். அதுக்கு மேலேயும் கொடுப்பேன் கண்டிப்பா. நல்லா இருந்ததுக்கா, செம்மையா இருந்தது. நேற்று தான் ரீகேப் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து முன்னாடி வந்தது, இது வந்து ப்ரீ சீக்வல். அதனால இது பார்த்துட்டு அது பார்த்தாலும் நல்லா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து வந்ததுல முன்னாடி, அது பழசு, இது புதுசு. இது ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. கதை வந்து எப்படி ஓல்டன் டைம்ஸ்ல தான் பேச இருக்கு. இருக்க டைம் இல்லாம பழைய டைம்ல. மூவி சூப்பரா இருக்கு. ரிஷப் ஷெட்டி நல்லா கலக்கி இருக்காரு. ருக்மணி கேரக்டர் சூப்பர். கிளைமேக்ஸ் சூப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஓகே, கிளைமேக்ஸ் சூப்பர், எக்ஸலன்ட். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் மூவி. இதுல ஸ்டோரி இருக்கு, எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்பிரிச்சுவலும் இருக்கு. இதுல காந்தாரா சீன் வருது, 3-4 டைம்ஸ் வருது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து சூப்பர் என்டர்டைன்மெண்ட் மூவி. இப்போதைக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் சரியான கூஸ் பம்ப்ஸா இருக்கும். நீங்க போய் படம் பாருங்க, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா தான் இருக்குது. நல்லா பார்க்கலாம். 1 or 2 டைம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு சாமி படம் மாதிரி தான். ஃபேமிலியாக வந்து உட்காந்து பார்த்து ட்ரை பண்ணுங்க. எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். இல்லை ஒன்றும் அவ்வளோ ஒரு கிளாமர் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்டோட இது நல்லா தான் இருக்கு. பட் என்னன்னா கொஞ்சம் ஸ்பீடா போகுது மாதிரி இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்டோட நல்லா கொஞ்சம் இதுவா இருக்கு. கூஸ் பம்ப்ஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் பார்த்ததோட இப்போ இதுல அதே மியூசிக் வேற இதுலயே வேற போட்டுக்கிறாங்களா, அதுவும் சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங், ஹீரோயின் எல்லாமே பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. இப்போ அதான் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கல்ல கதை, அந்த ஃபியூச்சர் அது மாதிரி தான் இருக்கு. நல்லா அதெல்லாம் தியேட்டர் உண்மையுமே வேற மாதிரி இருந்துச்சு. அவுட் ஆஃப் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட 100 டைம்ஸ் பயங்கரமா இருக்கு. மியூசிக், சினிமோட்டோகிராஃபி, ஸ்டன்ட்ஸ், ஆர்ட் எல்லாமே செம்மையா இருக்கு. நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இவ்வளவு செம்ம ஆக்ட் பண்ணுவாங்க ருக்மணி அண்ட் ரிஷப் ஷெட்டி எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர செம்மையா இருக்கு. ஸோ நம்மளுக்கு திருப்பி என்ன வரும்ன்ற மாதிரி நிறைய கிளைமேக்ஸ் மொமெண்ட் இருக்க மாதிரி. when compared to தமிழ் மூவி இட் இஸ் லைக் 100 டைம்ஸ் இருக்கு. கண்டிப்பா அடுத்த பார்ட் இருக்கு. பாராட்ட வேண்டிய படம் தான். ரிஷப் ஷெட்டியோட டைரக்ஷனை தாண்டி அவர் ஆக்டிங்ல ரொம்ப ஆடியன்ஸ் கூஸ் பம்ப் ஆக வைக்கிறாரு. உண்மையில் நல்ல ஆக்டிங் அவருக்கு. அவர் நல்லா பண்றாரு, பெர்ஃபார்ம் பண்றாரு. கூட இருக்கிற எல்லாருக்கும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்து அவங்களுக்கும் கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கறது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அது மாதிரி எல்லா படங்களும் இருந்தா கூட தமிழ் படம் கூட ஓடும். அதே மாதிரி இது தமிழ் படம் கன்னட படம் பார்க்க வேணாம், அது தப்பா தோணுது. அது மாதிரி அதான் சொல்றேன், ஃபர்ஸ்டே சொன்னேன், மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல பாராட்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதான் அந்த மியூசிக் டைரக்டர் யாரும் கூட நிறைய பேருக்கு தெரியல, எனக்கும் தெரியல. இப்போ நானே போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி தான் பார்ப்பேன். அந்த மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் பாராட்ட வேண்டிய விஷயம் அவருக்கு தான். நல்லா மியூசிக் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி, ஒரு டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்காரு. அதே சாங் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை கண்டிப்பாக ட்ரோல் பண்ணுவாங்க. அதே சாங்ஸ் கொடுத்துருக்காரு, ஆனால் ஒரு டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்காரு, ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காரு. அது நல்லா இருக்கு. அது வந்து என்னடா அது கொடுத்ததே கொடுக்குறான்னு சலிக்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு.